ஹலோ வெல்கமர்ஸ். நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெண்பாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுட்டி குழந்தை தீபாவுடைய சுட்டி குழந்தை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டி வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுற மாதிரியான ஒரு போட்டியை வந்து கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க. எல்லாருமே ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேஷன் வந்து பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கும் அந்த பிடி சார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரை தான் வந்து கூப்பிட்டு வந்து ஐஸ்வர்யா வாமாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து தான் வந்து விளையாட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட அந்த பேரண்ட்ஸ், யாருடைய பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட பேரண்ட்ஸு, வெண்பாவுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம். எப்படியோ வந்து நமக்கு தெரிஞ்ச பொண்ணே வந்து வந்துருச்சு, ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஆனந்தமாக வந்து இருப்பாங்க. என்னடா இது, இவங்க குழந்தைங்க வந்து விளையாடுறாங்க, ஸ்கூலில் வந்து எப்படி வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ணாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டே, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெண்பாவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே வந்து வருது, ஐஸ்வர்யாவுக்கும் அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் டே வந்து வருது. ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா வந்து ஐஸ்வர்யாவோட அம்மா அந்த தீபிகா இருந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, நீ வந்து வெண்பா கிட்ட வந்து பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாது, எதுவுமே வந்து பண்ணக்கூடாது, உன்னுடைய ஸ்நாக்ஸை கூட வந்து நீ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோ, ஆனால் வெண்பாவுக்கு மட்டும் வந்து ஷேர் பண்ணாத அப்படின்னா வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து வெண்பாவை வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தைய வந்து பார்த்தோன்னா ஒதுக்குற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா என்னடா இது, ஒரு குழந்தைகிட்ட என்னென்ன பேசணும் என்னென்ன பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சது இல்லையா? அதுவும் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிற அதிகாரியாக வந்து இருக்காங்க, ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவங்க வந்து எப்படி வந்து இந்த மாதிரி வந்து பேசலாம், எப்படி வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து சேரக்கூடாது அப்படின்னலாம் வந்து சொல்லலாம். ஸோ எதுக்காக அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ, ஒரு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உள் நோக்கத்தில் தான் வந்து அவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக வந்து பழி வாங்கணும், யாருக்காக வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க தம்பிக்காக தான், தீபிகாவுடைய தம்பிக்காக தான் வந்து இந்த பழியை வந்து பார்த்திங்கன்னா மல்லியை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க. என்னடா இது புதுசாக வந்து ஒரு கதையை வந்து புதுசாக வந்து உருவாக்குறீங்களே அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து நினைக்கிறீங்க. எனக்குமே வந்து அப்படி தாங்க இருக்குது. என்னவோ ஒன்று மல்லி வந்து தீபிகாவுடைய தம்பிக்கிட்ட வந்து ஏதோ வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க போல், அதனால் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்தே வந்து போயிடுறாரு. அது வந்து இறந்ததுக்கு வந்து காரணம் வந்து மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் தம்பி வந்து இன்றைக்கி வந்து இல்லாமல் இருக்கான்னா அதுக்கு வந்து காரணம் வந்து இந்த மல்லி தான். ஸோ அதனால் வந்து நான் அதில் வந்து நிம்மதியாக வந்து இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து பழி வாங்குகிற நோக்கத்தில் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே வேறு ஸ்கூலில் வந்து இப்படி வந்து போயிட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணை வந்து வெண்பா கூட இந்த பொண்ணு கூட வந்து சேர்த்து வந்து விளையாட விடாதீங்க, வேறு யாரனா கூட வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன மேடம் உங்களுக்கு வந்து பிரச்சனை, ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து யார் கூட சேரணும் யார் கூட வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பொது இடத்துல வந்து எப்படி இருக்கணும் அந்த மாதிரி வந்து இருந்துக்கோங்க, ஒரு பொறுப்பில் இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பிடி சாரே வந்து திட்டிடுவாருன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியுமே இருந்துட்டு நமக்குள்ளே இருக்கிற சண்டையை வந்து குழந்தைங்க மேலே வந்து காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு பேச்சை வந்து எடுத்துக்கிட்டு சைலண்ட்டாக வந்து போவாங்களா, இல்லை நான் வந்து எப்படி வந்து என் பொண்ணு வந்து அவள் கூட வந்து சேர்ந்து விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த எபிசோடில் தான் வந்து தெரிய போகுது. சரி ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் அப்டேட் தாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷருக்கான ஜாபும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து டிகிரி வந்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா டிகிரி வந்து தேவையில்லை. 12வது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா +2வும் 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேலரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 17K to 19K வரைக்கும் வந்து தராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் இருக்குது, இஎஸ்ஐ இருக்குது, அதுக்கப்புறம் போனஸ் இருக்குது, இன்சென்டிவ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லீவு, அதுக்கப்புறம் வந்து வீக் ஆஃப் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய
ரோலை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஒரு பொசிஷனை வந்து கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுடைய சேலரியுமே வந்து அமையப்போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா +2 வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கேஷியராக வந்து உக்காரலாம். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 19K வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து முடிச்சிருந்தா 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிக்கர் அண்டு சேல்ஸ் அசோசியேட்டடில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரோலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதுவுமே வந்து படிக்கலை, ஆனால் எனக்கு வந்து வேலை வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி சூப்பர்வைசரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃபும் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபும் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா அன்லோடர் வந்து எடுக்கிறாங்க. இந்த லோடெல்லாம் வர்றதை வந்து அன்லோட் பண்ணுறதை வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த 3 பொசிஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிகிரியோ இல்லை 10ஆவதோ 12ஆவதோ 11ஆவதோ படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து படிக்கிறதுனால எனக்கு வந்து வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற மக்கள் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ டிமார்ட்டில் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போயிருக்கு. அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து யார் மூலிமா வந்து கான்டாக்ட் பண்ணுறது, அங்கேயே போய் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கனாலே அங்கேயே நேரில் போயிட்டு கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து பேசலாம். அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து நேரில் போக முடியல, நான் வந்து ஃபோன் கால்லேயே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் தரேன். கண்டிப்பாக வந்து இந்த மொபைல் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கிட்டு இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ வந்து ஜாப் வேகன்சி வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஏன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட் அது டிமார்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து நிறைய தேவைப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஓப்பனிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து போங்க. இல்லைன்னா வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன். டிகிரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டெய்லி ஒரு ஜாப் அப்டேட்ஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் பார்த்தியா, சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. 8870212343. மறுபடியும் கூட வந்து சொல்கிறேன், 8870212343. இந்த நம்பர் தாங்க வந்து டிமார்ட்டுடைய அந்த ஜாப் ஹைரிங் ஆஃபீஸர் வந்து கொடுத்துருக்காங்க போல். இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணி எப்படியாச்சும் வந்து ஜாப்பை வந்து அவைல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய், சி யூ, டடா.